ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் ட்ரேட் பண்ண முடியும், அப்புறமா எப்படி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் வச்சு ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஒரு இன்கம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு முதல் முறையாக என் வீடியோ பார்த்து கொண்டு இருந்தால், என் பேர் வந்துட்டு ஷாம் ஐசையா. ஐம் ஃப்ரம் பெங்களூர். நான் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன். அந்த சேனல் பேர் வந்துட்டு NewGen Trader. It's completely English channel. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். You can just subscribe it. மெயின் ரீசன் இந்த தமிழ் யூடியூப் சேனல் என்னத்துக்கு நான் தொடங்கினேன்னா, there's some drawbacks in education and trading in தமிழ். ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன், தமிழ் அவ்வளோ வராது. பட் ஐ வாண்ட் டு எஜுகேட் பீப்புள் இன் தமிழ். என்னோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, தமிழ் மக்கள் ட்ரேடிங் கற்றுக்கணுன்றது தான். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்புறமா லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ கைஸ். நான் வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார்ட்ஸில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதோட பேசிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக் வந்துட்டு எதுனா ஓகேங்களா, எந்த ஸ்டாக்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டாக் வந்துட்டு மேலே போயினே இருக்குது ஓகேங்களா. இப்போ என்ன நினைக்கிறாங்க, இப்போ செல்லர்ஸ் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க, ஒரு கட்டத்தில் நான் வந்துட்டு செல் பண்ணிடணும், எனக்கு போதும், எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதனா எந்த ரீசன்னாக இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், செல் பண்ணாக்கா ப்ரைஸ் வந்துட்டு கீழே வரும் இல்லைங்களா, டியூ டு சப்ளை. இப்போ வந்துட்டு பயர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இங்கே விட்டுட்டேன், நான் இங்கே வாங்கிறதுக்கு விட்டுட்டேன் நான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இங்கே வாங்கிக்கிறேன், இந்த பாதியோட ப்ரைஸில் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க ஆரம்பிப்பாங்க. இல்லை எத்தனை ரீசன் இருக்கட்டும் வாங்கிறதுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ப்ரைஸ் மேலே போவோம். ப்ரைஸ் மேலே போயிட்டு சடனாக என்ன ஆகும்னாக்கா, செல்லர்ஸ் வந்துட்டு செல் பண்ண ஆரம்பிக்குவாங்க ஓகேவா. ஸோ அந்த ப்ரைஸ் வந்துட்டு கீழே வந்துடும் ஆக்சுவலி. ஆமாம், பயர்ஸ் வந்துட்டு இதே இடத்துல ஓகே நான் ஃபைன், நான் இதே இடத்துல இருக்கிறேன், இதே இடத்துல ஒரு நல்ல ப்ரைஸாக தான் இருக்குது, நான் வாங்கிடுறேன் இதே இடத்துலன்ட்டு. ஸோ இதே இடத்துல வாங்கும் போது என்ன ஆகும்னா, ப்ரைஸ் மேலே போவோம். அதே மாதிரி ப்ரைஸும் கீழே வரும் ஓகேங்களா. மேலே வந்துட்டு என்ன ஆகுறாங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, இந்த இடத்துல வந்துட்டு செல்லர்ஸ் இருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்துட்டு செல்லர்ஸ் இருக்கிறாங்க, இந்த வந்துட்டு செல்லர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி நம்ம கீழே பார்த்தாக்கா இந்த ஜோனில் பார்த்தா பயர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்காங்க ஓகேவா. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ப்ரைஸ் அடுத்த டைம் மேலே போகலாம், இல்லைனா கீழே வரலாம். இப்போது நம்ம வந்துட்டு இங்கே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம வந்துட்டு இப்போ ப்ரைஸ் மேலே போகும்னு சொல்லும் போது இல்லைங்களா, அப்போ நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இல்லை ப்ரைஸ் கீழே போகும்போது வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். புரிஞ்சுச்சுங்களா. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த மூவை நம்ம கேப்சர் பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம், ஒரு 3 பாயிண்ட் இருக்குங்களா, 1 2 3. நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைன்ஸ் இந்த டூல் வச்சுக்கின்னு இங்கே ஃபஸ்ட் டச் அப்புறமா செகண்ட் டச் பண்ணாக்கா யூ கேன் ஃபைண்ட் 3 டச்சஸ் ஆன் த டாப் சைட் ஓகே. இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ராக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த டவுனில் இருக்கிற டச்சஸ் 1 இருக்குது, 2 3 டச்சஸ் ஓகேங்களா. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் 2 டச்சஸ் இருந்தாலே ஓகே ஃபைன், இட் கேன் கான்ஸ்டியூட் எ ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் இருக்குங்களா, நான் வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணோம். இப்போ ஜாயின் பண்ணோன்னே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகுது ஓகேங்களா. இப்போ ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகுது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணுறேன், நான் வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ், ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்துட்டு நான் வெயிட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிலுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல குட் க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. இப்போ அந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, இங்கே பை பண்ணுவேன். அப்புறமா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளோட ட்ரெண்ட் லைன் கீழே நான் வச்சுருவேன் ஓகேங்களா. ஸோ என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் என்னென்னா 1:2, மினிமம் 1:2 டார்கெட் வச்சு நான் மேலே போவேன். ஸோ எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்துலலாம் நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அனிவேல் ஆட்டோமேஷன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணுற பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஒரு பாயிண்ட்டு ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா. நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் வி ஹேவ் டு ஜஸ்ட் ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு எல்லா பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணிட்டேன், இது மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜாயின் பண்ணியிருந்தோம். நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு வந்துட்டு இந்த கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் தெரியுது பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் தெரியுது, இங்கே ஒரு பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு எஃபெக்டிவ் ஆகும் ஓகேங்களா. பாருங்கள், இப்போ ஜாயின்
ஜாயின் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இங்கே இங்கே ஓகே. ஸோ இப்போ ஜாயின் ஆயிருந்தோம். நம்ம எங்கே ட்ரேட் பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு பிரேக் அவுட்டில். கரெக்டாக எக்ஸாக்ட்லி அது பிரேக் அவுட். ஸோ இப்போ வந்துட்டு என் என்ட்ரி எங்கே இருக்கும்? என் என்ட்ரி இங்கே இருக்கும். ஆக்சுவலி என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? அது கேண்டிலோ. ஓகேங்களா? ஸோ இங்கே இது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ரெண்ட் லைனோட கீழே இருக்கும் ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்? 1:2 1:3. இப்போ பாருங்கள் இங்கே வந்துட்டு 1:3.5 வரைக்கும் ட்ரேட் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா டார்கெட் வந்துட்டு அக்யூரேசி வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்துட்டு ஜஸ்ட் வித்தின் 3 வீக்ஸ் அவ்வளோதான். 3 வீக்ஸில் நான் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 32%. இப்போ வந்துட்டு நீங்கள் இதில் 1,00,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாக்கா உங்களுக்கு வந்துட்டு 32,000 ரூபாய் இந்த ஒரே ட்ரேடில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஸோ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு டிசிஎஸில். ஸோ டிசிஎஸில் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 1 டச் இங்கே, செகண்ட் டச் அண்ட் தேர்ட் டச். ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா 1 2 அப்புறமா 3. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னாக்கா ஐ ஜஸ்ட் கனெக்ட் தோஸ் பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஜஸ்ட் கனெக்ட் திஸ் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னாக்கா நம்ம இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் பிரேக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே என்ட்ரி இருக்கும், ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எங்கே இருக்கும்? தி லோ ஆஃப் தி கேண்டில். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 1:2. ஓகே, 1:2 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் 2 வீக்ஸில் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வித்தின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:4 1:5 ரெஸ்ட் வார்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் வித்தின் ஜஸ்ட் 5 வீக்ஸ் நம்ம வந்துட்டு 14% ப்ராஃபிட் பண்ணுறோம். 14%. ரெஸ்ட் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 1:4 1:5 அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது மாத்திரம் இல்லை, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 1 2 டச்சஸ் பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் கீழே பார்க்கும்போது இங்கே ஸோ நம்ம என்ட்ரி இங்கே இருக்கோம். நம்ம என்ட்ரி வந்துட்டு இந்த வீக்லி பிரேக்கில் இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே வீக்லி பிரேக் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இருக்கும் இல்லையா? ஸோ கீழே வச்சுருந்தோம். நம்ம ஃபஸ்ட் டார்கெட் 1:2. ஸோ 1:2 பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். எப்படி ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் வச்சு ஒரு சிம்பிளாக அந்த டெக்னிக்கை வச்சு நம்ம ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆகலனாக்கா ப்ளீஸ் ஜாயின் மை டெலிகிராம் சேனல் விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். யூ கேன் ஜஸ்ட் லேர்ன் ஃபார் ஃப்ரீ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒன் வேதாந்தா சார்ட்டில் நம்ம பார்க்கலாம் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் எப்படி ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுன்னு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம எப்படி ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு கூட உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே, செகண்ட் பாயிண்ட் இங்கே, தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்ட்லி வி கேன் சி தட் ஓகே இங்கே ஒரு டச் இருக்குது, இங்கே ஒரு டச் இருக்குது, இங்கே ஒரு டச் இருக்குது, இங்கே ஒரு டச் இருக்குது. ஓகே, தேர் ஆர் ஸோ மெனி டச்சஸ் ஆன் த டாப் சைட். இப்போ நீங்கள் கமிங் பேக் டு த டவுன் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து நம்ம இங்கே வச்சாக்கா வி சி 1 டச். நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1 டச் இருக்குது, ஆமாம் செகண்ட் டச் இங்கே இருக்குது, அப்புறமா தேர்ட் டச் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு ஆஃப்டர் த பிரேக் இப்போ பாருங்கள் பிரேக் கொடுத்துச்சு ஒரு நல்ல குட் கேண்டில். ஓகே, குட் கேண்டில். நான் என்ன சொன்னேன்? இது எப்பயுமே இது கீழே இந்த லைனுக்கு கீழே வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும் வித். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு இங்கே வைக்கக்கூடாது. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எப்பயுமே இந்த இடத்துல வைக்கக்கூடாது. அப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வச்சா கூட ப்ரைஸ் என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து டச் பண்ணி போகலாம். நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் விடுத்து கொடுக்கணும். இதுக்கோ விடுத்து கொடுக்கணும் கொஞ்சம். ஓகேங்களா? ஸ்டிஞ்சி மாதிரிலாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரேட் நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தாக்கா 1:5 நீங்கள் பாருங்கள் 1:6 கூட நீங்கள் கேப்சர் பண்ணலாம், 1:5 கூட கேப்சர் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள் வித்தின் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் யூ மேக்கிங் அரௌண்ட் 69%. இப்போ நீங்கள் இந்த ட்ரேடில் 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 70,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோ சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, சிம்பிளான செட்டப். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எம்எஃப்எஸ்எல். ஸோ எம்எஃப்எஸ்எல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியணும். ஓகே ஃபைன், இங்கே வந்துட்டு ஒரு இது இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு சப்போர்ட் இருக்குது, அப்புறமா இங்கே ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட், அப்புறமா இங்கே ஒரு சப்போர்ட், அப்புறமா இங்கே ஒரு சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். 1 2 3. இப்போ 3 பாயிண்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டாக்கா நெக்ஸ்ட் வந்துட்டு 1 2 3 அந்த டவுன் சைட். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிரேக் அவுட்டில் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஆக்சுவலி நம்ம எங்கே ட்ரேட் பண்ணுவோம்? பிரேக் அவுட்டில். ஸோ பிரேக் அவுட் இப்போ ஆச்சு, பிரேக் அவுட் இந்த கேண்டில் ஆச்சு இல்லைங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கிறோம். அப்புறமா நம்ம வந்துட்டு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஒரு விட்த்து, ஒரு பிளேஸ். ஓகேங்களா? ஸோ பிளேஸ் வந்துட்டு நம்ம இங்கே கொடுக்கலாம் 1:2, மினிமம் 1:2. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:2 எக்ஸாக்டாக 1:2 இந்த ட்ரேடில் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எம்எஃப்எஸ்எல்ல
நம்ம யூஸிங் சிம்பிள் ட்ரையாங்கல் பேட்டர்ன்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் ட்ரையாங்கல் பேட்டர்ன்ஸ் கற்றுக்கணும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஒரு லைவ் வீடியோ எடுத்துனார் உங்களுக்காக. எப்படி நம்ம வந்துட்டு ஒரு சார்ட்ஸில் நம்ம எப்படி லைவாக நம்ம ட்ரேட் பண்ண முடியும், அதோட எக்ஸாம்பிளை வந்துட்டு நான் லைவாக உங்களுக்கு ட்ரையாங்கல் பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியும்ன்றது நான் வந்துட்டு லைவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ கைஸ்.